திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே நத்தம்பேடு ஏரி நிரம்பி அதன் சுற்றிலும் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள், சாலைகளுக்குள் மழைநீர் புகுந்து அந்த பகுதி மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னை புறநகர் மாவட்டங்கள்ல அதிக அளவுல கடந்த 4-5 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில திருநின்றவூர் அருகில் உள்ள நத்தம்பேடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அந்த ஏரி முழுவதுமாக நிரம்பி அந்த குடியிருப்பு அது இந்த அருகில் உள்ள குடியிருப்புகள் முழுவதுமாக நீரில் மூழ்கி அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கியிருக்கிறது. அந்த நத்தமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த ஏரியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பள்ளிக்கு செல்ல முடியாமலும், அதாவது குடிநீருக்காக 2 கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீரை வாங்கி வந்து அங்க பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு, அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் வெளியிலே வர வேண்டும் என்றால் இப்போது அந்த லாரியினுடைய டியூப்லை காற்று ஏற்றி அதுல வந்து படகு மாதிரி அதை பயன்படுத்தி தற்போது நீராக தண்ணீரை குடிநீர் வாங்குவதற்காகவும் அல்லது பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்ல வேண்டும் என்றாலும் அந்த மாதிரியான போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பெரும்பாலானவர்கள் ஏரி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று தவறான தகவல்களை பரப்பி வருகிறார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வந்து இலவசமாக பட்டா வழங்கி அந்த பகுதி மக்களை குடியிருக்க வைத்திருக்கிறது. அதுதான் சரியான தகவல். ஆனால் அதை வந்து அந்த தண்ணி வெளியேறி இருப்பதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லது மாவட்ட ஆட்சியார் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகமாகட்டும் இதுவரை யாரும் அந்த பகுதி மக்களிடம் சென்று குறைகளை கேட்டு அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான எந்த விதமான அடிப்படை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அந்த தண்ணியை சூழ்ந்து வீடுகளுக்கு அருகாமையில் தண்ணீர் சூழ்ந்து இருப்பதனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள்ள பூச்சி பூச்சி உள்ளிட்ட பாம்பு போன்ற ஜீவராசிகள் எல்லாம் உள்ளே புகுந்து அந்த பகுதி மக்களை மிரட்டி வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த பகுதி மக்களை மீட்டு உரிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கையை முடக்கியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மூர்த்தி, விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.